நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிக்குள் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது வைகாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 10/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 3:30 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரை. அடுத்து கமகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:54 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 11:10 வரை அஷ்டமி திதியும் பின்பு நவமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரமாக இன்று இரவு 9:01 வரை அவிட்ட நட்சத்திரமும் பின்பு சதய நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று இரவு 9:01 வரை புனர்பூச நட்சத்திரமும் பின்பு பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே நேர்களே, புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் உள்ளோர் செயலாற்றும் கருமங்களில் பொறுமை தேவை. எனவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் ரத்தஜ்வாலஜனாதரம் சுவிமலம் ருத்தாங்கதயோமயம் திருத்வா சூலகபால பாசனம் லோகஸ்ய ரக்ஷாகரம் நிர்வாணம் சுரவாகனம் திரணயனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பூத பிசாசநாத வடுகம் சத்ரஸ்ய பாலம் சிவம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானுவாரம் என்று போற்றப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை அதிகாலையிலே உதிக்கின்ற பொழுது எழுந்து நாம் ஆசாரசீராய் நமஸ்காரம் பண்ணினால் நரம்பு சம்பந்தமான நோய்களெல்லாம் விடுபடும். எலும்பு சம்பந்த நோய்களெல்லாம் விலகிவிடும். இரத்த சம்பந்த நோய்களெல்லாம் நீங்கிவிடும். இவ்வாறு சிறப்போடு கூடியது சூரிய பகவானுக்கு வழிபாட்டுக்குரியது. சிகப்பு பட்டு சாத்தி சிகப்பு மலர்களாலே சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் தரக்கூடியது. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. பைரவப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு, பைரவப் பெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றுவதற்கு சிறந்த நாள் இந்த தேய்பிறை அஷ்டமி. எல்லா விதமான சங்கடங்கள் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குகின்ற வகையிலே இந்த தேய்பிறை அஷ்டமி திதியிலே க்ஷேத்திரபாலர் என்று போற்றப்படுகின்ற பைரவப் பெருமானை வழிபாடு செய்வார்கள்.
இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பால் இளநீரினாலே பைரவப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கொள்வார்கள். தேசிக்காய் மாலை கட்டி போட்டுக்கொள்வார்கள். வடமாலை சாத்தி கொள்ளுவது, பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது என்று பல்வேறு சிறப்புகளோடு கூட இந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. இப்போ ஒவ்வொருத்தர் தங்கள் நேர்த்திக்கடனுக்காக ஒரு சிட்டியிலே நெய் விட்டு சிகப்பு நூலிலே திரி போட்டு விளக்கேற்றி கொள்வார்கள். இன்னும் சிலர் தேங்காய் மூடி பாதி இரண்டிலும் நெய் விட்டு திரி போட்டு ஏற்றிக்கொள்வார்கள். இன்னும் சிலர் பூசணிக்காய், நீற்று பூசணிக்காயை 2 கூறுகளாக வெட்டி அதிலே குழி தோண்டி நெய் விட்டு 5 திரிகள் ஒவ்வொரு பாதியிலும் போட்டுக்கொள்வார். இது அவரவருடைய விருப்பப்படி செய்யப்படுகின்ற வழிபாடு. இந்த பைரவப் பெருமானுடைய தோற்றமே சிவன்தான் பைரவராக வந்தது ஆணவத்தை அடக்குவதற்காக. பிரம்மதேவனுக்கு ஆணவம் வந்ததாம். சிவனுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை என்றதும் ஆணவம் கொண்டானாம் பிரம்மதேவன். சிவனொன்றும் என்னை விட பெரியவர் அல்ல, எனக்கும் 5 தலை அவருக்கும் 5 தலை என்று. அதனாலே ஆணவம் கொண்ட பிரம்மதேவனுடைய அந்த கர்வத்தை அடக்குவதற்காகத்தான் சிவன் எடுத்த மூர்த்தம்தான் இந்த பைரவ மூர்த்தம். எடுத்து 5 தலையிலே ஒரு தலையை கிள்ளினார். அதனால தான் பிரம்மாவுக்கு இப்போ 4 தலை. பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்வாம் என்கின்ற வகையிலே இந்த பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற ஈசன் எடுத்த மூர்த்தமே இந்த பைரவ மூர்த்தம். வடுக பைரவராக வந்து பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக ஒரு தலையை கொய்தார். அந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவரை யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழவும், பொதுவாக குடும்பங்களிலே ஒற்றுமை ஏற்படவும், நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் விலகவும், கடன் தொல்லைகள் நீங்குவதற்காக இந்த நெய் விட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து கொள்வார்கள். அதேபோல் 3 தேசிக்காய்களை கொண்டு போய் சுவாமியுடைய பாதத்திலே பூஜையிலே வைத்துவிட்டு பூஜை முடிந்ததும் அதை வாங்கி 3 முறை பைரவப்பெருமானை பலம் வந்து வீட்டுக்கு கொண்டு சென்று வீட்டு வாசலிலே ஒரு தேசிக்காய் எலுமிச்சங்காயை 2 கூறுகளாக நறுக்கி குங்குமமிட்டு வாசலிலே வைத்திருவது. மற்ற ஏனைய 2ஐயும் சுவாமி படத்திலே வைக்கின்ற பொழுது கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவையெல்லாம் நீங்கும் என்ற நம்பிக்கையோடு நாமும் பைரவப்பெருமானை வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதிக்குள் நுழையலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் அடுத்து இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் நுழையலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடவன்மை நாணுபவர். இக்குறளினுடைய பொருளாக நடவு நிலைமை அல்லாதவற்றை கண்டு நாணி ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களை செய்யார். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். படுபயன் வெகி பழிபடுவ செய்யார் நடவன்மை நாணுபவர். இக்குறளினுடைய பொருளாக நடவு நிலைமை அல்லாதவற்றை கண்டு நாணி ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களை செய்யார். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும்.
தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியான இன்றைய நாளிற்குரிய மங்கள பகுதிக்குள் நுழையலாம். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.